வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் மதுரை சுங்கி சேலைகள் 80s கவுண்ட்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ் 5.5 மீட்டர்ஸ். சேலை முழுவதுமே இந்த ஜரி ஜெக்குடில் கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியாக. கீழே பார்டரில் மயில் அன்னம் எப்பயுமே கொடுக்குற நம்ம ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான். ஒரு சில சேலைகளை மட்டும் ப்ளவுஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க, ஒரு சில சேலையில் ப்ளவுஸ் கொடுக்கல, அதனால தான் ப்ளவுஸ் ப்ரைஸ் போடலை. ப்ளவுஸ் தனியாக 100 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ அந்த டயத்தில் அவங்க என்ன இருக்கோ அதை சொல்லுவாங்க. 90 ரூபீஸ்க்கும் கிடைக்கும், 110 ரூபாய்க்கும் கிடைக்கும், 100 ரூபீஸ்க்கும் கிடைக்கும். சரிப்பாடை நல்லா நெருக்கமாக நல்லா திக்காக அழகாக பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் நீங்கள் பார்க்குறீங்களா மதுரை சுங்குடி, அதே தான், சேம் தான். இது வந்து ப்ளவுஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. முந்தானை அதேமாதிரி முந்தானை முந்தி பல்லு தலைப்பு அதில் வந்துட்டு சரி வராது. இந்த பார்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இதோடு சேர்த்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பெரிய லைனாக இருக்கும். இதில் லாஸ்ட்டில் ஒரு ஓப்பன் வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அந்த பல்லு மாதிரி இருக்கும். சேலைகள் நார்மல் வாஷ் மிஷின்லேயும் போட்டு எடுக்கலாம். மிஷினில் போட்டிங்கன்னா ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு நிழலான பகுதியில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த காட்டன் சாரீஸ் எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா அது பழைய வீடியோ நிறைய பேர் போய் பார்க்க மாட்டாங்க. சரி, அப்பப்போ கொஞ்சம் இதை ரீகப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லா வீடியோலையுமே நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். எங்கள் சேனலை நிறைய பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெல் ஐகான் கிளிக் பண்ணி பர்சனலைஸில் போட்டுருங்க. அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் டெய்லி அப்டேட் ஆகும். ஓகே, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப்ஸ் இருக்குது, அதில் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயுமே டெய்லி அப்டேட் பண்ணுவோம். ரீசெலர்ஸ் இன்வைட் பண்ணுறோம், வாங்க. நம்ம ஆல்ரெடி எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ரீசெலர்ஸ் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். சேலைகள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை காட்டன் சாரீஸ் அப்படின்றவங்க வாங்கினவுடனே என்ன பண்ணணுன்னா, ஒரு கார்னர் போர்ஷனை தண்ணியில் அலசி பாருங்கள். நம்மகிட்ட வர சேலைகள்லாம் எதுவுமே சாயம் போகாது. இதெல்லாம் பியூர் குவாலிட்டி, 100% பியூர் காட்டன். எங்ககிட்ட சாயம் போகாத நாங்கள் பரம்பரையாக யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதனால தான் உங்களுக்கு தைரியமாக கொடுத்துட்டும் இருக்கோம். எங்கள்கிட்ட வாங்குறது சாயம் போகாது. உங்களுக்கு அப்படி பயமாக இருந்தது, நீ எங்கே வாங்கினாலும் சரி, எந்த காட்டன் சரியாக இருந்தாலும் சரி, ஒரு கார்னரை தண்ணியில் அலசி பாருங்கள். அதில் சாயம் உங்களுக்கு கலக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அரை பக்கெட் தண்ணியில், சின்ன பக்கெட்டாக இருந்தால் ஒரு அரை பக்கெட், பெரிய பக்கெட்டாக இருந்தால் கொஞ்சம் 1/4 பக்கெட் வச்சுக்கோங்க. சேலை முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, அதில் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும். வெதுன்னு ரொம்ப கொதிக்கக்கூடாது, வெதுன்னு இருக்கணும். நம்ம கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம். அதில் ஒரு கையளவு கல் உப்பு, கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு கரைச்சிட்டு சேலையை முக்கி எடுத்துருங்க வெளியில். திருப்பி கொஞ்சம் கூலிங் வாட்டர், நம்ம ஆர்டினரி பைப்பில் பிடிப்போம்ல, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற வாட்டர், அந்த சூடு இல்லாமல் அதில் ஐஸு க்யூப்ஸோ இல்லை ஐஸ் வாட்டரோ கலந்துக்கோங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும். கலந்ததுக்கப்புறமா அதில் லெமன் தேவைக்கேற்ற மாதிரி சேலை முங்குற அளவுக்கு லெமன், 6 லெமனோ 1 லெமனோ புழிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வினிகர் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் வினிகர் அதில் மிக்ஸ் பண்ணி அந்த வெண்ணித்தண்ணியில் முக்கின சேலையை எடுத்து இதில் முக்கி அப்படியே கொடியில் போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக சன்லைட்டில் போடக்கூடாது. கண்டிப்பாக நிழலான பகுதியில் போட்டு தண்ணி வடிஞ்சோன்னே காஞ்சதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கட்டிக்கோங்க. அதை நீ எங்கேனாலும் வெளில எங்கேயாவது போகிறப்போ அயனிங் போட்டு கட்டிக்கோங்க. திரும்பி நெக்ஸ்ட் வாஷ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போது ₹1 பாக்கெட் ஷாம்பில் ஒரு அரை பாக்கெட் ஷாம்பு, அதை ஒரு 1/2 பக்கெட் தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதில் இந்த சேலையை முக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி கொஞ்சம் நல்ல தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி அதை அலசி காய போட்டுருங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அது சாயமே போகாது. இது நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் ஆஃபீஸ்க்கு போவீங்க, ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவீங்க. நீங்கள் மிஷினில் தாராளமாக போட்டு எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு மிஷினில் போடணும். மிஷினில் போட்டிங்கன்னா அந்த காட்டன் சாரீஸ்க்கு மட்டும் தனியாக போடுங்க. ஸ்பின்னிங் டைம் 2-3 வச்சு போட்டு எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஏதாவது சாயம் போகும், அந்த துணியோடு சேர்த்து போட்டிங்கன்னா அந்த சாயம் இதில் ஒட்டிக்கும்.
கொஞ்சம் நம்ம ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்குகிற சாரீனா நம்ம கொஞ்சம் அது கேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஊற வச்சுட்டு மறந்துடாதீங்க. ரொம்ப நேரம் அப்படி தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு காலையில் ஊற வச்சுட்டு சாயங்காலம் எடுத்து அலசினீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப இதுவாயிரும். நூல் இலைகள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது எவ்வளோ நேரம் ஊறுச்சுன்னா எப்படி தாங்கும் சொல்லுங்கள்? அதுக்கு தான் சொல்கிறோம். டக்குன்னு போட்டோமா, ஊற வச்சோமா, எடுத்தோமா, காய போட்டுருங்க. மிஷினில் போட்டாலும் ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு எடுத்து வெயிலில் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வடிகிற வரைக்கும் வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஃபுல் டே நிறைய பேர் போட்டு மறந்துடுவாங்க. டைம் இருக்காது. காலையில் போட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. சில பேர் எங்கேயாவது வெளியில் போயிடுவாங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி டயங்களில் நீங்கள் வீட்டு இடம் இருக்காது சில பேருக்கு. சரி, இந்த சேரீகளுக்கு கொஞ்சம் நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்குறனால சொல்கிறோம். கொஞ்சம் நிழலான பகுதியில் கொடி கட்டி அதில் கூட சும்மா போட்டு எடுத்து காஞ்சவனை எடுத்து வச்சுக்கோங்க. ரெடிமேட் ஸ்டார்ச் கிடைக்கிது. நம்ம வீட்லேயே கஞ்சி போடலாம். நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியில் ஒரு 1/2 கிளாஸ் எடுத்திங்கன்னா அதில் 2 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே முக்கி எடுத்து காய வச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அயர்ன் பண்ணி கட்டிக்கலாம். ரெடிமேட் ஸ்டார்ச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ச் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அயர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒத்தப்பட்டையில் தண்ணியிலேருந்து முக்கி எடுத்து ஒத்தப்பட்டையில் காய போட்டிங்கனாலே தண்ணி வடிஞ்சோன்னா கையாலே அப்படியே இழுத்து விட்டுட்டிங்கன்னா, நீவி விட்டுட்டிங்கனாலே அந்த சுருக்கம் வராது. இது காட்டன் சாரீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா சாரீஸ்க்குமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். எந்த துணி நீங்கள் புதுசாக வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி இங்கே பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். சன்லைட்டை போட்டோன்னா சீக்கிரமாக பேட் ஆன மாதிரி ஆயிரும். துணிகள் வெளுத்தா மாதிரி ஆயிரும். இதுதான் காட்டன் சாரீஸ். ரொம்ப சிம்பிள், ஈஸி மெயின்டெனன்ஸ், ரொம்ப நல்லது. உங்கள் பாடி ஸ்கின்னுக்கு ரொம்ப இச்சிங் தராது, வேர்வையை இழுத்துக்கும். இது நம்ம பாரம்பரியமாக செய்கிற தொழில். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க தொழில். நெசவாளர்கள் அவங்க தறியில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் கிடையாது, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வர சேலைகள். அதனால் எல்லாருமே பருத்தி ஆடையை அணிவோம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் நலனை சேர்ப்போம். நெசவாளர்களுக்கும் நாம் உதவுவோம். கண்டிப்பாக சேலை வந்தவுடனே பார்சல் ஓப்பன் வீடியோ எடுக்கணும். உங்கள் கூட ஹெல்ப்புக்கு ஆள் வச்சு ஃபோன் கேமரா ஆன் பண்ணி பார்சலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எம்டி ஸ்பேஸில் சிசரோ இல்லை கையோ வச்சு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி சேலையை ஃபுல்லாக வெளியில் எடுத்து அந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபுல் செக் பண்ணி வச்சுக்கணும். இது உங்கள் சேஃப்டிக்கும் எங்கள் சேஃப்டிக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். கொரியர் இன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்ணோன்னா மறுநாள் காலையில் நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் இருக்கிற மெயின் கொரியர் ஹப்புக்கு வந்துடும். அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தருவாங்க. நன்றி, வணக்கம்.